எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, தமிழ்நாட்டுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் போதை கலாச்சாரத்தை அடியோடு ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 717 தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகளை 2 வாரத்துக்கு மூடணும் அப்படின்னு அதிரடியான உத்தரவை போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்றும் விதமாக இன்றைக்கே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில், சென்னையில், திருச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு 50 மதுக்கடைகளை உடனடியாக இன்றைக்கி மூடிட்டாங்க. மதுக்கடைக்கு கரையை மூடி சீல் வச்சுட்டாங்க. இந்த நடவடிக்கையை மேலும் ஸ்பீடாக பண்ணணும். மேலும் இன்னும் நிறைய மதுக்கடைகளை மூடியே ஆகணும் அப்படிங்கிறத பொதுமக்களோட கருத்துக்களாக எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனலின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுறோம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இது வரைக்கும் ஆண்ட திமுக, அதிமுக இரு திராவிட கட்சிகளும் பார்த்திங்கன்னா, இரு பெரும் திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா, மதுக்கடைகளை மூடாததுக்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டுக்கு உண்டான வருமானம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 45,000 கோடியிலேருந்து 48,000 கோடி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மது விற்பனை மூலமாக வருமானம் வந்துட்டுருக்குது. இதனால் மட்டும்தான் அவங்க மதுக்கடையில் மூடாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் மக்கள் செத்து பிழைக்கிறதா இருக்கட்டும், நிறைய பெண்கள் விதவைகளாக ஆகிறதா இருக்கட்டும், நிறைய குடும்பத்தில் கணவன் குடிச்சிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், குடும்பமே சீரழிஞ்சு போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் அரசுக்கு வருமானம் வருதா, அப்போ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் படிப்படியாக குறைச்சி மதுக்கடைகளே இல்லாத மாநிலமாக, போதை இல்லாத ஒரு மாநிலமாக நிச்சயமாக தமிழ்நாட்டை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் பண்ணாங்கன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரலையே, வருமானம் இல்லாமல் போயிருமேன்னு கூட நினைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்வன் திரைப்படத்தில் திரு அர்ஜுன் அவர்கள் ஒரு நாள் முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுப்பார். என்னென்னா, யார் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க வருமான வரி கட்டாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உடனடியாக கட்டணும் அப்படிங்கிறத பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. அப்படி கட்ட தவறுனாங்கன்னா அவங்களுடைய லைசன்ஸ் எல்லாமே ரத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே நடவடிக்கையை விஜய் அவர்களே எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வருமானம்